நீ லவ்வே வேணாங்கிறது ஒதுங்கிது, நட்பு மட்டும் உனக்கு கடைசி வரைக்கும் வருவாங்க. லவ் வந்து உனக்கும் எனக்கும் இருக்க ஒரு நட்பு, அதுல ஒரு அன்பு இருக்கு. அம்மா புள்ளன அது ஒரு லவ், அப்பாவுக்கும் உனக்கு இருக்கு அது ஒரு லவ். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் எனக்கு. எனக்கு லவ் தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு முக்கியமான விஷயம், அந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பர்சன் என் லைஃப்ல வந்தாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் இருந்தாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா எல்லாம் இருந்தாரு. பட் அந்த பர்சனுக்கு நான் ஒரு சின்ன துரோகம் பண்ணிட்டேன். நீங்க பண்ணிட்டீங்களா? ஒரு பொய் சொல்லிட்டீங்க. அந்த மிஸ்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பேசக்கூட முடியல. நம்பர் வேறு தெரியாது, நம்பர் வேறு அனுப்பிச்சிச்சு எல்லாம். மிஸ் நீங்கள் தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள் மிஸ், தயவு செஞ்சு. ஏன்னா உங்களை பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் வீடு தெரிஞ்சால் நான் ஒரு நாள் வரேன் உங்களை மீட் பண்ணேன். வாழ்க்கையில் அதிகமாக மிஸ் பண்ணது என்னோட அப்பா மட்டும்தான். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதோ இவள் மழலையின் மொழி கேட்டு. இப்போ என்னன்னு தெரில, ரொம்ப நேரம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறதுனே தெரில. என்ன கொஸ்டின் கேட்கலாம் யார்கிட்டயாச்சும்? என்ன சொல்லுங்கள் தல. இப்போ வந்து இங்கே வந்துன்னாச்சுக்க, லவ்வர்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்க. லவ்வர்ஸ்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல வேண்டிய விருப்பம் என்ன வார்த்தை சொல்லுங்க. அது என்னன்னாச்சு, லவ்வர்ஸ் யாரும் அழைச்சிருவாதீங்க, அதான் என் குறிக்கோள். ஏன்னாச்சு என் லவ்னாவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? பிடிக்காதுன்னா அது வந்து வீட்டில் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஒரு பொண்ணை தேடி போனால் அதுக்கப்புறம் வீட்டில் எப்படி கஷ்டப்படுவாங்க தெரியாதா? கரெக்ட். அதனால தான் அந்த லவ்வே வேணாங்கிற. பண்ண பொண்ணு இல்லைன்னு என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீட்ல அரேஞ்ச் பண்ற மாதிரி யாராவது லவ் பண்றாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்றாங்க. ரெண்டு பேர்ல யாராவது? ரெண்டு பேர்ல மாலே பண்றாப்ல. அப்ப வேணாம், கொஞ்சம் கழட்டி விட சொல்லுங்க. யோ வேணாயா, அதெல்லாம் லவ்லாம் பண்ணாதயா. லவ்லாம் பண்ணாச்சு எங்கேயே போய்டு. அப்புறம் தல லவ் பண்ணு, லவ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும். தல லைஃப் லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. நீ லவ்வே வேணாங்கிறது ஒதுங்கிது, நட்பு மட்டும் உனக்கு கடைசி வரைக்கும் வருவாங்க. ஓகேவா? நட்பு இல்லாத உலகம் வேற எங்கேயுமே இருக்காது. தமிழ்நாடு ஃபுல்லாக நட்பு, இந்தியா ஃபுல்லாக நட்பு, ஏன் இந்த உலகமே நட்பு தான். லவ் வந்து உனக்கும் எனக்கும் இருக்க ஒரு நட்பு, அதுல ஒரு அன்பு இருக்கு, அது ஒரு லவ். தாய்க்கும் உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. அம்மா புள்ளன அது ஒரு லவ், அப்பாவுக்கும் உனக்கு இருக்கு அது ஒரு லவ். கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. லவ்ல உலகம் எதுவுமே இல்ல மச்சான். அதெல்லாம் கிடையாதுப்பா. இங்கிரு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் எனக்கு. எனக்கு லவ் தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். கோடி போஸ் அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தூக்குறா. ஹாய் சிஸ்டர். ஹாய். உங்க பேரு? அருணா. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பர்சனோட அன்பை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னா. ஒரு பர்சன் என் லைஃப்ல வந்தாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் இருந்தாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா எல்லாம் இருந்தாரு. பட் அந்த பர்சனுக்கு நான் ஒரு சின்ன துரோகம் பண்ணிட்டேன். நீங்க பண்ணிட்டீங்களா? ஒரு பொய் சொல்லிட்டீங்க. அவனுக்கு வந்து என்ன தப்பு வேணா செய்ய, என்கிட்ட சொல்லிடு, உண்மையா இருந்துரு அப்படி சொல்லுவான். நான் அவனுக்கு உண்மையா தான் இருந்தேன். ஒரு சிச்சுவேஷனால அவனுக்கு ஒரு பொய் சொல்லிட்டு அவனுக்கு அது செட் ஆகல. அதால ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் அன்பு மறுபடியும் எனக்கு கிடைக்கல. அது ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ என்ன கேட்கணும்னு விரும்புறீங்க அந்த பர்சன் கிட்ட? மாமா சாரி மாமா, நான் இனிமே உனக்கு பொய் சொல்ல மாட்டேன், உனக்கு உண்மையாக இருப்பேன். எனக்கு மறுபடியும் அந்த பழைய அன்பு வேணுமாம்மா. நான் பண்ணதெல்லாம் சாரி, லவ் யூ, நான் உனக்காண்டி தான் இருக்கேன், லவ் யூடா, நீ மறுபடியும் எனக்கு வேணும், என்கிட்ட வா, நம்ம ஜாலியாக இருக்கலாம், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நான் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். ஹாய் சிஸ்டர். ஹாய்ண்ணா. உங்கள் பேர்? பகவதி. ஒரு முக்கியமான விஷயம், அந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? டேடி மம்மி தான். அப்புறம் என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எதனால? ஏன்னா வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஓ, மேரேஜ் ஆனதுனால? ஆமாம், மேரேஜ். அப்போ வந்து எனக்கு அந்த அன்பு வந்து எனக்கு கிடைச்சிது. எனக்கு அப்போ அதோட அருமை வந்து எனக்கு வந்து தெரியல. ஃபேமிலி வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நல்லா தான் வச்சுக்கிறாங்க. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து தங்கச்சி இருக்காங்க, அவங்களாம் வந்து ஜாலியாக பேசுவாங்களா. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுன்னா, சரி நம்ம தம்பி கூட இப்படி விளையாடி இருப்போமே, நம்ம அண்ணா கூட இப்படி விளையாடி இருக்கோமே, அப்படி இதை அனுபவிக்காமல் வந்துட்டோமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். நான் எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் வந்து லவ் யூலாம் சொன்னதே கிடையாது. லவ் யூ அம்மா, லவ் யூ அப்பா. நாங்கள் ஒரு கிராமம் இல்லையா, அந்த சைட்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க.
நான் வந்து இப்போ சொல்கிறேன் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து ஐ லவ் யூ டேடி, லவ் யூ மம்மி, நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் தம்பி என்னுடைய அண்ணாலாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மறுபடியும் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு உங்கள் அம்மா அப்பா கூட போய் இருக்க சொன்னீங்க, இருக்க சொன்னால் எப்படி உடனே ஓடிடுவீங்களா இல்லை ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பேன்னு இருப்பீங்களா? இருப்பேன், என் ஹஸ்பண்ட் கூட இருப்பேன். ஏன்னா அவரும் எனக்கு எல்லாத்தையும் பண்ணுறாரு இல்லைங்களா. இப்போ என்னை படிக்க வைக்கிறாரு, எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஏதோ பசங்க கூட இருக்கேன்னா ஒரு ஒய்ஃபு என்னடா இது நம்ம பசங்க கூட சுற்றிட்டு இருக்கான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவரும் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பார். அவரையும் வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ இந்த ஜென்மத்துக்கு அவ்வளோதான், இது மேலே எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்துச்சுன்னா நான் வந்து என் டேடி மம்மி கூட ரொம்ப அனுபவிச்சுட்டு இவரே வந்து மேரேஜ் பண்ணி. ஹாய் சிஸ்டர், உங்கள் பேர்? சந்தியா. சந்தியா, உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அது என்ன விஷயம்? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் பீச்சுக்கு விளையாட வந்தோம். என்ன பண்ணா முறுக்கு வித்துறவங்க போனாங்க. என்ன பண்ண கேட்டேன், இவனுங்கிட்ட காசு கொடுங்கடா, நம்ம முறுக்கு வாங்கிட்டு வரேன், வாங்கி கொடுங்கடா அப்படின்னா. அவனுங்கிட்டே காசு இல்லை, கஞ்சா பிசினாரிங்க அவனுங்க. அப்புறம் அவங்க அவ்வளோ தூரம் போகணுன்னா எடுத்துக்கிறோங்க, என்ன காசு எடுத்து போய் வாங்கிக்கப்போ அப்படின்னு அவ்வளோ தூரம் போய் ஓடி போய் வாங்கணும். அந்த முக்கியமான விஷயம் முறுக்குக்கார மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டு திருப்பி கிடைக்குமா? கிடைக்காது. ஓகே ரைட்டு. ஹாய் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காப்பா. உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை வந்து பண்ணாமல் விட்டுருப்பீங்க, மிஸ் பண்ணியிருப்பீங்க, அது என்ன விஷயம்? இல்லை, ஒரு 3 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் நான் என்ன பார்க்க முடியல. ஏன் கண்ணு தெரியாமல் போயிருச்சா? அதாவது நீங்கள் ஏன் காமெடி பண்ணுறீங்க? புவனேஸ்வரி மிஸ்னு ஒரு மிஸ் இருந்தாங்க, நல்லா சொல்லி தருவாங்க எங்களுக்கு. அவங்க இது லாஸ்ட்டாக வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க. ஏன்? அது என்ன காரணம் தெரியல, ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் பேச முடியல. அதான் மௌன விரதத்தில் இருந்தீங்களோ? பிரதர், நீங்கள் ஏன் பிரதர் இது பண்ணுறீங்க? அந்த மிஸ்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பேசக்கூட முடியல. நம்பர் வேறு தெரியாது, நம்பர் வேறு அனுப்பிச்சிருச்சு எல்லாம். மிஸ் நீங்கள் தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள் மிஸ், தயவு செஞ்சு. ஏன்னா உங்களை பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் வீடு தெரிஞ்சால் நான் ஒரு நாள் வரேன் உங்களை மீட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று மிஸ்ஸு, அவங்க பேர் புவனேஸ்வரி மிஸ் தான், எக்கனாமிக்ஸ் எடுத்தாங்க. இப்போ எக்கனாமிக்ஸை நல்லா சொல்லி தருவாங்க எனக்கு. இப்போ எக்கனாமிக் எக்ஸாம் அன்றைக்கி பார்த்துட்டு அதுக்கு அதில் பார்க்கல. ரொம்ப வருத்தப்படுறிய வலைய டீச்சரை பார்க்க முடியலன்னு. இன்னொன்று ஒருத்தருக்கு ஒரு சார் வந்து ஏனே ரொம்ப நேரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கேனே, உடைய பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே. ஏனே இப்படி கேட்குறேன்? ஏனே அந்த கதையை என்னன்னே பண்ணுறது? ஏதாவது பண்ணுங்க. சிரிப்பா சிரிக்குதுண்ணே. அதனால தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணே, நம்மளும் சேர்ந்து சிரிக்கலைன்னா பொழப்பு கூட அப்புறம் அதோட ஈடு கட்ட முடியாது. ஆமாம். ஏன் என்னாச்சு? என்ன கதை உங்கள் கதை? வரவங்க எல்லாம் வேணா சும்மா தானே இருக்குது, 2 ஆட்டை ஆட்டு போங்கப்பா. ஆட்டாட்டவா? அப்படி தான் கேட்டு போகிறாங்க தவிர அவங்களாம் காசு கொடுத்து ஆட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேனே. அப்போ நம்ம உம்முன்னு உட்காந்தா நம்ம ராட்டினமும் உம்முன்னு, நம்ம பொழப்பு பார்க்குறதும் உம்முன்னு இருக்குண்ணே. உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் நம்ம பொழப்பு பார்க்குறதும் உம்முன்னு இருக்குண்ணே. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? அது என்ன விஷயம்? என்னன்னு கேட்குறேன். ஒரு நாள் அப்படி தான் சந்தோஷமாக வெளிநாட்டுக்கு போகலான்னு ஆசையாக இருந்தோம். வெளிநாட்டுக்கும் போயிட்டேனே, போய் அங்கே வேலையும் பார்த்துட்டேன். பார்த்து வந்து என்ன பண்ணுறது, திருப்பி எனக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு 5 வருஷம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணலான்னு வந்தால் விசா கிடைக்கலண்ணே, டிக்கெட் எதுவுமே கிடைக்கல. என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்புறம் அப்படியே எல்லாம் போய் ஃபோன் போட்டு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கடைசியில் கேன்சல் ஆயிடுச்சுண்ணே. கல்யாணம் நின்று போச்சுண்ணே. ஐயோப்பா. பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் வேலை செய்ய சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னண்ணே பண்ணுறது? எந்த நாட்டில் இருந்தீங்க? நம்ம தானே, நம்ம அந்த அந்தமான்ல. அந்தமான் நாடு கிடையாதுண்ணே, அது ஒரு ஊர்ண்ணே, எங்கிட்ட தீவுண்ணே. அது ஆமாண்ணே, ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனாங்கண்ணே. ஆனால் அதனால ஃப்ளைட் இல்லை, அதனால நின்றுட்டே கல்யாணம் நின்று போச்சுண்ணே. ஹாய் சிஸ்டர். ஹாய். உங்கள் பேர்? என்னோட நேம் ஷர்மிளா. ஹாய் சிஸ்டர். ஹாய் அண்ணா. உங்கள் பேர்? ஷியாமலா. இப்போ என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி அது என்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது? விஷயம்னு இல்லை, பர்சன் தான். அப்பா தான், எல்லாரும் சொல்கிற மாதிரி அப்பா தான். நான் இங்கே வந்து வேலை பார்க்க வந்து 1 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் தான் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேனே தவிர அவங்க சைட்லேருந்து டெய்லியும் வாரத்துக்கு 1 நேரம் பேசுவாங்க, சாப்பிட்டியா தூங்குனியா, அவ்வளோதாம்மா. எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி எல்லாரும் ஹாஸ்டலில் பேசினா 1 மணி நேரம், அப்பா வீட்டில் எல்லாத்தையும் பேசுவாங்க. என்கிட்ட வந்து வீட்டு சப்போர்ட் வந்து எப்போவுமே ரொம்ப கம்மி தான். 3 பொண்ணுங்க நாங்கள், அது 3ஆவதாக பிறந்தனால என்னவோ எல்லாமே கடைசி கம்மியாக கிடச்சி
நான் ரொம்ப ஏங்குது. அம்மாக்கிட்டே ஓப்பனாக சொல்லியிருக்கேன், நான் இப்படி தான்மா, நான் இப்படி எதிர்பார்க்குறேம்மா, அட்லீஸ்ட் நீங்கள் அது ஜஸ்ட் எனக்கு நீங்கள் கொடுக்க வேணாம், கேட்கவாது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இன்ன வரைக்குமே அது எனக்கு ரொம்ப கம்மியாகவே கிடச்சிருக்கு. எனக்கு இங்கே எல்லாரும் மாதிரி எங்கள் அப்பா என்னை விடணும், எங்கள் அப்பா கூட நான் போகணும், எங்கள் அப்பா கூட சாப்பிடணும், எங்கள் அப்பா கிட்ட நான் பேசணும் அப்படின்னு ரொம்ப கேட்டிருக்கேன். ஆனால் அப்பா இது வரைக்கும் அப்படி அவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையானால அவங்க அதுதான் உலகம். சரி, அப்போ வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து கேளுங்க, அப்பா இனிமேல் குடிக்காதீங்கப்பா, நான் உங்களுக்காண்டி நாங்கள் இருக்கோம். நான் எதனால செய்வேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா, நான் கண்டிப்பாக நான் செய்வேன். ஆனால் குடியை மட்டும் விட்டுட்டு வந்துடுங்க ப்ளீஸ். குடியை தாண்டி நிறைய இருக்குது, ஃபேமிலி நிறைய இருக்குது. அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதை விட குடியை விட நிறைய சந்தோஷம் அது கண்டிப்பாக தரும். அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் ஆனால் 55 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறமாவது எங்கள் கூட நாங்கள் தான் முக்கியம்னு நினைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு குடியை விட பிள்ளைங்க பொண்டாட்டி அதான் ஃபஸ்ட்டு முக்கியம்னு நினைங்க. உங்கள் அப்பாவுக்காக ஒரு பாட்டு பாடினீங்கன்னா அவர் மனசு மாறுறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதோ இவள் மழலையின் மொழி கேட்டு, தாயாக தந்தை மாறும் புது காவியம், இவள் வரைந்த கிறுக்களில் இவளோ முழு ஓவியம், இரு உயிர் தந்தை இங்கு ஓர் உயிரானது. சூப்பர் சூப்பர்மா. உங்கள் அப்பா வந்து உங்கள் கூட இல்லை இருந்தாலும் ஃபீல் பண்ணாலும் உங்கள் அப்பா மேலே அவ்வளோ அதிகமாக பாசம் வச்சுருக்கீங்க. அடுத்த ஜென்மம் இருந்துச்சுன்னா இதே அப்பாவுக்கு பிறந்து எங்கள் அப்பா வந்து உங்கள் கூடயே இருக்கணும். அது நான் ஒரே பொண்ணாக இருக்கணும், நான் எங்கள் அப்பா மட்டும் தனியார் வழக்கமாக இருக்கணும். சூப்பர் சூப்பர்மா, உங்கள் ஆசை நிறைவேறும். வாழ்க்கையில் அதிகமாக மிஸ் பண்ணது என்னோடய அப்பா மட்டும்தான். சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் வீட்டில் என்னோடய அப்பா தான். எங்கேயாச்சும் வெளில கூட்டு போகிறதா இருந்தாலும் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா நான் 10th படிக்கும் போது இறந்தாங்க. அதுலேருந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது எங்கள் அப்பாவை மட்டும்தான். இன்ன வரைக்கும் என்றைக்கும் நினைக்காதத நாள் கிடையாது. சார், அப்பா இறக்குறதுக்கு முன்னாடியே நம்ம அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாச்சும் இருக்கா? எங்கள் அப்பா வந்து நான் 10th ரொம்ப அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது. 10th ரிசல்ட் வர்றதுக்கும் ஃபஸ்ட்டு டே தான் அப்பா இறந்தது. ஸோ அந்த மார்க் பார்க்காதது மட்டும்தான் ரொம்ப கஷ்டம். உங்கள் அப்பா திரும்ப வந்துட்டார், உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டார், பார்த்தோன்னே என்ன செய்வீங்க, எப்படி இருக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன தோணும் உங்கள் மனசில்? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எதுவும் பண்ண மாட்டேன், அப்பான்னு ஓடி ஹக் பண்ணுறேன், அது மட்டும் போதும். எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அதான் இப்போ ஒரு இடத்துக்கு போகும்போதும் நிறைய மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்பா யாராச்சும் ஒரு பஸ் ஸ்டாப் கொண்டு போய் யாராச்சும் விட்டால் கூட மிஸ் பண்ணுவேன். வெளில எங்கேயாச்சும் கூட்டு போகிறதா இருந்தாலும் சரி, எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, எங்கள் அப்பா கூட தான் இப்போ என்னை மெடிக்கலில் ஊசி போடுவேன். இப்போ உடம்பு சரியாமல் கடந்தேன், அப்போ கூட எங்கள் அப்பாவை நினச்சி பார்த்தேன் சீரியஸாக. அப்பா இருந்திருந்தா கொஞ்சம் இதாக இருந்திருக்குமே. அம்மா இருந்தாலும் சரி, அம்மா தான் எல்லாமே. அப்பா இல்லைன்னா அம்மா பார்த்துப்பாங்க, இருந்தாலும் அப்பா தான் கூட ஸ்ட்ரென்த்தாக இருந்து எல்லாமே பண்ணுறது. அதை மிஸ் பண்ணுறேன். என் தம்பி உருவத்தில் அப்பாவை பார்க்குறேன், இருந்தாலும் அப்பா இல்லைங்கிறது கஷ்டம் தான். யாருக்காக இருந்தாலும் மிஸ்ஸி அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இவ்வளோ வருத்தப்படுறீங்க, உங்கள் அப்பாவுக்காக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்பா, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ லாட்ஸ். அப்பா நீ எங்கே இருக்க தெரியல, உன்னோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் எப்போதும் எனக்கு கிடச்சிட்டே இருக்கணும். நான் உன்னை எப்போதும் நினச்சிட்டே இருக்கிறேன். அப்பா, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ. அப்பா அப்பா உனக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பு தந்தையின் அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தையின் சொல் மிக்க மந்திரம் இல்லை, உன்னுயிரணுவின் வரம் உன்னுயிர் அல்லவா, தோள் மேல் சுமந்த நான் உன் மகள் அல்லவா, காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டேன். ஹாய் சிஸ்டர். ஹாய். உங்கள் பேர்? என் பேர் பிரீத்தி. பிரீத்தி, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயத்துக்காக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அது என்ன விஷயம்? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வீட்டில் அதை படிக்க வைக்க முடியல. அவங்க 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது வீட்டில் ஃபீஸ் கட்ட முடியாது. அதனால் அவங்க 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. நான் படிக்க வைக்கிறேன், ஆனால் அவனோட ஃபீஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஒரு லெவலுக்கு மேலே முடியலாம் விட்டுரும் அப்படின்னாங்க. அப்போ நானே வேலை செஞ்சு படிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் வெளியே வந்துட்டேன். அவங்க ஆப்ஷனை இப்போ எடுத்துருக்கலாமோ ஃபீல் பண்ணுறேன். 1 இயர் 2 இயர் வீணாக்கிட்டேன். இப்போ என்ன படிக்கிறீங்க? படிக்கல, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஐடியாவில் இருக்கீங்க?
அதுக்கு தான் நான் மணி இப்போ சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க் எல்லாம் எத்தனை இயர் ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு படிக்கணும். ஆமாம், அதுக்கு தான் மணி சேவ் பண்ணுறேன். வீட்டை அப்போனா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மிஸ் பண்ணலை, அந்த விஷயத்தை மிஸ் பண்ணலை. இனிமேல் வந்து அதை வந்து பண்ண போகிறீங்க. இப்போ மறுபடியும் படிக்க போகிறீங்க. இன்னைக்கு வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு என் அப்பா கிட்ட கூட சொல்லுவேன், உன்னை கஷ்டப்படுத்தாமல் என்னோட ஆசை நிறைவேற்றிட்டேன்ப்பா, ஆனால் சம்பாரிச்சு ஃபஸ்ட்டு உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். லாலிபாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியா? ஏய் லாலிபாப் சேனலை லைக் பண்றா. லாலிபாப் சேனலை பெல்ல அழுத்தியா? ஏய் லாலிபாப் சேனலை கமெண்ட் தெரிக்க விடுறா. லாலிபாப் சேனலை ஷேர் பண்ணு. லாலிபாப் சேனல் வீடியோ பாரு. லாலிபாப் சேனல்ல வீடியோ பாரு, ஃபேமஸ் ஆவே பெரிய ஆளா. லாலிபாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாலிபாப் சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாலிபாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாலிபாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உருட்டுங்க, எல்லாத்தையும் போடுங்க.